சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 7. காட்டுப்புறாவும் வீட்டுப்புறாவும். கலிங்கத்திற்கு தென்கிழக்கிலும் தமிழகத்திற்கு நேர்கிழக்கிலும் வங்கக்கடலுக்கு அக்கரையில் விரிந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பெரும் சரித்திரத்தையும் துன்பமும் துரதிர்ஷ்டமும் கலந்த அதன் சோக கதையையும் குணவர்மன் சொல்லி முடித்ததும் முடிக்காததுமாக அவன் துயரத்தை துடைக்க வந்த தேவதூதன் போல் சாளரத்தின் மார்க்கமாக ஏதோ புயலால் ஊந்தப்பட்டது போல் வெகு வேகமாக சிறகடித்து கொண்டு வெண்புறா ஒன்று உள்ளே வந்து சற்று அப்பால் இருந்த ஓர் மஞ்சத்தின் முகப்பில் உட்கார்ந்து அறையில் இருந்த மூவரையும் 2-3 முறை தலையை அசைத்து அசைத்து உற்று பார்த்தது. வீடுகளில் புறாக்கள் வளர்க்கப்படுவதோ தப்பி ஓரிரு புறாக்கள் எதிர் இல்லங்களுக்கு பறந்து சென்று விடுவதோ அப்படி ஒன்றும் வியக்கத்தக்க விஷயமில்லை என்றாலும் உள்ளே வந்த புறாவின் அபரிமித வளர்ச்சியும் அதன் கால்களுக்கிருந்த அளவுக்கதிகப்பட்ட நீளமும் மிக பெரிய அழகும் சாதாரணமாக அது கலிங்கத்திலோ தமிழகத்திலோ காணப்படும் புறாவல்ல என்பதை நொடி பொழுதில் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவனே மற்ற இருவரும் வியப்பிலிருந்து மீளுவதற்கு முன் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சரையலென்று சென்று அந்த பெரும் புறாவை தம் 2 கைகளாலும் பிடித்தெடுத்தான். அப்படி அவன் எடுத்து பிடித்து தடவி கொடுத்த போது அது எந்தவித சத்தத்தையும் கிளப்பாமல் திரும்ப திரும்ப விழித்ததைக் கண்ட காஞ்சனாதேவி மஞ்சத்தில் இருந்து எழுந்து அவனிடம் வந்து, அதோ அந்த புறாவை இப்படி என்னிடம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கொஞ்சம் சொற்களை கொண்டு கெஞ்சினாள். ஆனால் இளைய பல்லவன் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமலும் அவள் கேட்டபடி புறாவை கொடுக்காமலும் அந்த புறாவை திரும்ப திரும்ப உற்று பார்த்து விட்டு திடீரென்று சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி நீண்ட நேரம் எதிர் சாரியில் இருந்த மாளிகையில் கண்களை ஓட்டினான். தப்பி சாளரத்துக்கு ஓடி வந்துவிட்ட புறாவை கண்டு முதலில் வியப்புக்குள்ளான குணவர்மனும் காஞ்சனாதேவியும் இளைய பல்லவனின் அந்த புறா ஆராய்ச்சியையும் சாளரத்திடம் ஓடி வெளியே பார்த்து அவன் நடத்திய சோதனையையும் கண்டு அவற்றிற்கு காரணம் புரியாதவர்களாய் அவனே வந்து விவரிக்கட்டும் என்று பேசாமலே நின்று கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் வெளியே யாரையோ பார்க்க முயன்றும் முடியாதமையால் ஏமாற்ற பெருமூச்சு விட்டு கொண்டு மீண்டும் அறையின் நடுவில் வந்த இளைய பல்லவன் கடாரத்தின் அரசகுமாரியை நோக்கி, காஞ்சனாதேவி, அதோ அந்த மூலையில் உள்ள தீப்பந்தத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள், இந்த புறாவை பரிசோதித்து பார்ப்போம் என்று கூறினான். அரசகுமாரியின் அஞ்சன விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது அதில்? இத்தனை நேரம்தான் தடவி தடவி பார்த்தீர்களே என்று அவள் சொற்கள் இனிமையுடன் உதிர்ந்தன. சாதாரண சமயமாக இருந்திருந்தால் அந்த இனிமையில் இளைய பல்லவன் இதயத்தை பறிகொடுத்திருப்பான். ஆனால் அவன் இதயமும் சித்தமும் அந்த புறாவிடமே லயித்திருந்ததால் அந்த இனிமையை கூட கவனிக்காதவனாய், அரசகுமாரி, இந்த புறாவை அத்தனை எளிதில் சோதித்துவிட முடியாது. சற்று அந்த விளக்கை எடுத்து வாருங்கள். நம் மூவரின் கதியும் இந்த புறாவே ஒருவேளை நிர்ணயிக்கக்கூடும் என்றான். இதை கேட்ட அரசகுமாரி மட்டுமின்றி அதுவரை சோகத்தின் பின்பமாயிருந்த குணவர்மன் கூட வியப்புக்குள்ளானதால் அவனும் கேட்டான், இதென்ன விசித்திரம் இளைய பல்லவரே, இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும்? என் நாட்டின் பெரும் படைகளே அதை நிர்ணயிக்க முடியும். இளைய பல்லவனின் இடது கை புறாவை பிடித்திருந்ததால் வலது கை அதை மெல்ல தடவி கொடுத்து கொண்டிருந்தது. அத்துடன் குணவர்மன் கூறியதை கேட்டதும் அவன் இதழ்கள் இளநகை புரிந்தன. ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலம் உள்ளது, எது சொற்ப பலம் உள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாத குணவர்மனே. மனிதனுக்கு சிறு அலுவலை புரிவதற்கும் பெரும் ஆயுதங்கள் தேவை. ஆண்டவன் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும். உமது படைகள் சாதிக்க முடியாததை இந்த அற்ப புறா சாதித்தாலும் சாதிக்கும் என்ற கருணாகர பல்லவன், குணவர்மரே, உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா என்று ஏதோ சந்தேகம் கேட்பவன் போல் கேள்வி ஒன்றையும் விடுத்தான். இந்த கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத குணவர்மன் தன் மகளின் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு,
பிறகு கருணாகர பல்லவனை நோக்கி, புறாக்கள் இருக்கின்றன, அதற்கென்ன என்று வினவினான். பெரும் புறாக்கள் என்று மீண்டும் அழுத்தி கேட்டான் இளைய பல்லவன். இருக்கின்றன, சாவகத்தீவின் அடர்த்தியான காடுகளில் இருக்கின்றன என்றான் குணவர்மன். இந்த பதிலை கேட்டதும் குணவர்மனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த கருணாகர பல்லவன், இருக்கலாம் குணவர்மரே, ஆனால் இத்தனை பெரிய புறாவை நீங்கள் சாவகத்தின் காடுகளில் பார்த்திருக்க முடியாது. உங்கள் நாட்டு வணிகர்கள் எங்கள் புகார் நகருக்கு பெரும் புறாக்களையும் நானாவித கிள்ளிகளையும் சாவகத்தின் காடுகளிலிருந்து கொண்டு வந்து அரண்மனைகளிலும் வணிகர் மாளிகைகளும் விற்கின்றார்கள். நானே பார்த்திருக்கிறேன் அந்த புறாக்களை. விளையாட்டிற்கும் உணவிற்கும் உங்கள் நாட்டு புறாக்களை பயன்படுத்துகின்றன. ஆனால் அறிவு செயல்களுக்கு அவை உதவுவது இல்லை. இப்பொழுது கவனியுங்கள் இந்த புறாவை என்று அவரிடம் தனது இடது கையை தூக்கி அதிலிருந்த புறாவை காட்டி, கிட்டத்தட்ட வல்லூரின் அளவிற்கு இந்த புறா வளர்ந்திருக்கிறது. இந்த சாதி புறாக்கள் உலகிலேயே அபூர்வமானவை. ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கின்றன என்றான். எந்த இடம் அது? விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்டான் குணவர்மன். பாரத நாட்டிற்கு மேல் திசையில் எரித்திரிய கடல் இருக்கின்றது. ஆமாம், அதன் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும் வழியில் இடையில் கடலில் இருக்கிறது பறவை தீவு என்று ஒரு தீவு. அப்படியா? ஆமாம் குணவர்மரே, அந்த பறவை தீவில்தான் இத்தகைய பெரும் புறாக்கள் கிடக்கின்றன. அந்த தீவை எந்த மரக்கலமும் அணுகுவதில்லை. அணுகும் கப்பல்களை கூட கூட்டம் கூட்டமாக வரும் புறாக்கள் அழித்துவிடும். ஆனால் தூரமாய் பறந்து தனித்து வரும் சிறு புறாக்களை வணிகர்கள் கையில் சிக்குகின்றன. முக்கியமான யவன வணிகர்கள்தான் இவற்றை பிடித்து கொண்டு வருகின்றார்கள். அவற்றை எங்கள் நாட்டு யவன வீரர்கள் வாங்குகின்றார்கள். வாங்கி தூது செல்ல பழக்குகின்றார்கள். இதை கேட்டதும் குணவர்மனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் உண்மை மெல்ல மெல்ல புரியலாயிற்று. அப்படியானால் இதுவும் தூது புறாவா என்று ஏக காலத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த கருணாகர பல்லவன், சந்தேகமில்லை குணவர்மரே, இந்த புறாவை பார்த்ததும் அது தூது புறாவென்பதை தெரிந்து கொண்டேன். இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகமற நிரூபித்தன என்று வாய்விட்டு சொன்னான். நடத்தையா என்று வியப்புடன் வினவினாள் காஞ்சனாதேவி. ஆம் அரசகுமாரி, ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நடத்தை உண்டு. மற்ற ஜீவராசிகள் பிறக்கும் போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை. மனிதன்தான் மாறுகின்றான். உதாரணமாக இதோ பாருங்கள் என்று கூறிவிட்டு கையில் இருந்த புறாவை பறக்க விட்டான். அந்த புறா எந்த இடத்திற்கும் செல்லாமல் சிறகடித்து மீண்டும் முதலில் உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் முகப்பில் வந்து உட்கார்ந்தது. பார்த்தீர்களா அரசகுமாரி, முதலில் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர்கிறதா இந்த புறா? அப்படியானால் செய்தியை எடுத்து படியுங்களேன் என்றாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் மெல்ல புன்னகை செய்துவிட்டு சொன்னான், செய்தியை எடுப்பது அவ்வளவு எளிதல்ல அரசகுமாரி என்று. ஏன் எளிதல்ல? புறாவின் கால்களில் தானே கட்டி வைப்பார்கள் செய்தியை. கருணாகர பல்லவன் உடனே பதிலேதும் சொல்லாமல் புறா உட்கார்ந்திருந்த மஞ்சத்திடம் சென்று புறாவை பிடித்து கொண்டு வந்து, இந்தாருங்கள் அரசகுமாரி, நீங்களே சோதித்து செய்தியை எடுத்து கொடுங்கள் என்று அந்த வெண்புறாவை அவளிடம் கொடுத்தான். காஞ்சனாதேவியின் அழகிய கரங்கள் அந்த புறாவை ஆசையுடன் பற்றின. அவள் அஞ்சன விழிகள் அதன் பட்டு கால்களை ஆராய்ந்தன. அந்த வெண்புறாவின் வளவழுத்த உடலை பலபடி திருப்பி திருப்பி பார்த்தாள். அதன் கால்களிலோ உடலிலோ செய்தி சுருள் ஏதும் இல்லாததை கண்ட காஞ்சனாதேவியை நோக்கி மெல்ல நகைத்தான் கருணாகர பல்லவன். எதற்கு நகைக்கிறீர்கள் என்று கோபத்துடன் கேட்டாள் அவள்.
செய்தி கிடைக்கவில்லை போலிருக்கிறது. ஆமாம், இருந்தால்தானே கிடைக்கும். கால்களை பரிசோதித்தீர்களா? ஆம், பரிசோதித்தேன். கால்களில் ஓலையை கட்டி அனுப்பும் முறை பண்டைய கால முறை அரசகுமாரி. உடலையும் பார்த்தேன். அங்கும் கிடைக்கவில்லையாக்கும். கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைக்காத அரசகுமாரி. ஏன்? இது அந்தப்புற ஸ்ரீகள் வழக்கும் மாடப்புறாவல்ல, படைவீரர் வழக்கும் தூதுப்புறா. அதை ஆராயும் பெரும் பொறுப்பை படை வீரர்களுக்கு விட்டுவிடுவது நல்லது. தங்களை சொல்லிக் கொள்கிறீர்களாகும் என்றாள் காஞ்சனாதேவி கோபம் துணிக்க. கோபம் வேண்டாம் தேவி, இப்படி கொடுங்கள் அந்த புறாவை. தூர இருக்கும் அந்த விளக்கை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்று கூறிய கருணாகர பல்லவன் காஞ்சனாதேவியின் கைகளில் இருந்து புறாவை வாங்கி கொண்டான். அதற்கு மேல் ஏதும் பேச இஷ்டப்படாததாலும் தூது செய்தி ஏதாவது இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தாலும் தூரத்தே இருந்த கலிங்க நாட்டு மணி விளக்கை தூக்கி வந்து கருணாகர பல்லவனுக்கு அருகே நின்று ஒளியை புறாவின் மீது நிலைக்க விட்டாள் காஞ்சனாதேவி. புறாவின் உடலை கையிலிருந்து விடுவித்து கால்களை மட்டும் பிடித்து கொண்டு அதை உயர தூக்கிய இளைய பல்லவன் அதன் பெரும் இறக்கைகளை கூர்ந்து நீண்ட நேரம் கவனித்தான். பிறகு முன்பும் பின்பும் நீண்டு கிடந்த இறக்கைகளை ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி தன் விரல்களால் தடவினான். அந்த பட்சியை அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தடவி தடவி அதற்கு ஏதும் சிரமமில்லாமல் சோதிப்பதையும், அவன் விரல் படும் இடங்களில் அந்த பறவையும் நீண்ட நாள் அவனுடன் பழக்கப்பட்டது போல் இறக்கைகளை தூக்கி தூக்கி காட்டுவதையும் கண்ட காஞ்சனாதேவி பெரிதும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள். தூதுப்புறா சோதனையிலிருந்து சகல போர் தந்திரங்களையும் அறிந்திருப்பதால் தான் இவர் புகழ் கடாரம் வரையில் பரவியிருக்கிறது என்று சொல்லி கொண்டாள் அவள். அத்துடன் ஒரு விஷயம் ஆச்சரியமாய் இருந்தது கடாரத்தின் அரசகுமாரிக்கு. இத்தனை மெல்லிய பறவையின் இறகையில் செய்தி ஓலையை எப்படி அடியோடு மறைக்க முடியும் என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டாள் அவள். குணவர்மன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதி கொண்டிருந்தன. உண்மையில் இது தூது புறாதானா? இல்லை இளைய பல்லவன் இல்லாததை கற்பனை செய்கிறானா? தூது புறாவாய் இருந்தால் இது எந்தவித தூதை கொண்டு வந்திருக்கும்? இதில் ஏதாவது நமக்கு விடிமோஷனம் உண்டா என்று ஏதேதோ யோசித்து கொண்டு அடிக்கடி புறாவையும் கருணாகர பல்லவனையும் பார்த்து கொண்டு நின்றான். கருணாகர பல்லவன் குணவர்மனையோ அருகில் பிம்பம் போல் நின்ற காஞ்சனாதேவியோ ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. தன் சோதனையிலேயே முனைந்திருந்தான். புறாவின் ஒரு புறத்து இறக்கைகளை விரல்களால் தடவி தடவி சோதித்த பிறகு மற்றொரு பக்கத்திற்காக அதை திருப்பி அந்த பகுதியையும் சோதித்தான். அந்த பகுதியில் இறக்கைகளுக்குள் அவன் விரல் நீண்ட நேரம் துளாவிக் கொண்டிருந்த சமயத்தில் ஏதோ ஓர் இடத்தில் அவன் விரல் பட்டதும் அந்த புறா கூ கூ என்று திடீரென சத்தமிட்டது. அந்த இடத்தில் வைத்த ஆள்காட்டி விரலை அகற்றாமல் விளக்குக்காக நன்றாக புறாவை உயர்த்தி தூக்கிய இளைய பல்லவன் வேலினும் கூறிய தன் விழிகளை இறக்கையில் அந்த பகுதியில் ஓட்டி மற்றும் 2 விரல்களை இறக்கைகளின் அந்த பகுதியில் புகவிட்டு இறக்கைகளையும் உடலையும் இணைத்த இடத்திலிருந்து சின்னஞ்சிறு பட்டு துணி ஒன்றை வெளியே எடுத்தான். அந்த பட்டு துணியின் பரிமாணத்தை பார்த்த காஞ்சனாதேவி மட்டுமல்ல, குணவர்மனும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினான். தென்னை ஈர்களின் கனமும் அரை சுண்டு விரல் அகலத்துக்குமாக சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டு துணி எத்தனை நீளமாயிருக்கும்? அதில் செய்தியைத்தான் எப்படி எழுத முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாத அந்த ஸ்ரீவிஜய பெருமக்கள் இருவரும் வியப்பு முகங்களில் நன்றாக பிரதிபலிக்க கருணாகர பல்லவனை உற்று நோக்கினார்கள். அவர்கள் முகங்களில் படர்ந்த ஆச்சரிய ரேகையை கவனித்த கருணாகர பல்லவன் உதடுகளில் லேசாக புன்முறுவல் காட்டி, உங்களுக்கு இது ஆச்சரியமாய் இருந்திருக்கும், ஆனால் தமிழகத்தில் இருக்கும் எங்களுக்கு அது ஆச்சரியமல்ல என்று கூறி நன்றாக இருக்க சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டு சுருளை தன் விரல்களால் மெல்ல மெல்ல விரித்தான். சுருள் பிரிய பிரிய அந்த பட்டு துணி நீண்டது. கிட்டத்தட்ட
ஓர் அடிக்கு மேல் நீண்டு பஞ்சினும் மெல்லியதாய் காணப்பட்ட அந்த பட்டில் செய்தி ஒன்று பொறிக்கப்பட்டிருப்பதுக்கு அடையாளமாக எழுத்துக்கள் சிவப்பாக தெரிந்தன. வெண்பட்டில் சிவப்பாக தெரிந்த அந்த எழுத்துக்கள் கலிங்கத்தின் விளக்கொளியில் பெரும் நெருப்பு துண்டுகள் போல் பளபளத்தன. ஆச்சரியம், ஆச்சரியம் என்று வாய்விட்டே சொன்னான் குணவர்மன், இந்த பட்டு சீலை விரிந்த விந்தையை கண்டு. உங்களுக்கு இது ஆச்சரியம் குணவர்மரே என்றான் இளைய பல்லவன். இத்தனை மெல்லிய பட்டு துணி இருக்கக்கூடும் என்று கேள்விப்பட்டது கூட இல்லை என்றான் குணவர்மன். நீங்கள் கேள்விப்படாதிருக்கலாம், ஆனால் ரோமாபுரியும் மற்ற மேல் நாடுகளிலும் கேள்விப்பட்டிருக்கின்றன. சீனத்து பட்டுக்கு அடுத்தபடியாக எங்கள் மெல்லிய பஞ்சு உடைகளும் பட்டு உடைகளும் தான் ரோம சாம்ராஜ்யத்தில் வாங்கப்படுகின்றன. இறக்கைக்குள் அடைக்கப்படும் இந்த சிறு பட்டு துணியை பற்றி ஆச்சரியப்பட வேண்டாம். அரசகுமாரி உடுத்தக்கூடிய பெரும் சேலை, ஒரு கைக்குள் அடங்கும்படியான ஆடைகள் எங்கள் நெசவாளர்கள் தயாரிக்கின்றார்கள். அப்படியா என்று வினவினாள் காஞ்சனாதேவி. ஆம் அரசகுமாரி, ஒருவேளை இந்த கலிங்கத்திலிருந்து நாம் தப்பி சோழ நாடு சென்றால் அத்தகைய பட்டாடை ஒன்று இந்த அடிமையின் பரிசாக தங்களுக்கு அளிக்கப்படும் என்று பதில் சொன்ன கருணாகர பல்லவன், அதிருக்கட்டும் அரசகுமாரி, இந்த செய்தியை முதலில் படிப்போம், விளக்கை இன்னும் சற்று அருகில் காட்டுங்கள் என்று கூறவே அரசகுமாரி விளக்கை அருகில் காட்டினாள். மெல்ல மெல்ல விரித்து பிடித்த அந்த சின்னஞ்சிறு பட்டு துணியில் காணப்பட்டவை 4-5 வரிகள் என்றாலும் அவற்றில் அவர்கள் விமோசனத்திற்கான செய்தியை விரிந்து கிடந்தது. அந்த 4-5 வரிகளை படித்து கொண்டே போன இளைய பல்லவனின் முகம் திடீரென புத்தொளி பெற்றது. அவன் கண்களில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. நினைத்தேன் அப்பொழுதே என்று இறைந்து கூவிக்கொண்டு திடீரென மஞ்சத்தை விட்டு எழுந்தான் கருணாகர பல்லவன். அவன் மகிழ்ச்சிக்கும் பேச்சுக்கும் காரணம் புரிந்து கொள்ள முடியாத தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டு கடைசியில் குணவர்மனை கேட்டான், என்ன நினைத்தீர்கள் இளைய பல்லவரே என்று. புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று. எந்த புலியை? இந்த புலியைத்தான் என்று குணவர்மனிடம் இந்த பட்டு துணியை நீட்டினான் இளைய பல்லவன். அந்த பட்டு துணி மீது ஏக காலத்தில் கண்களை ஓட்டிய குணவர்மன் முகத்திலும் காஞ்சனாதேவியின் முகத்திலும் பிரமிப்பு மட்டுமின்றி ஏதோ புதையலை திடீரென பிடித்துவிட்டது போல் நம்பிக்கை ஒளியும் சுடர்விட்டது. கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம், 3 நாள்கள் அப்படியே இருங்கள், பல காரியங்கள் நடக்கும், இடையூறு செய்ய வேண்டாம், அனபாயன் என்று கண்டிருந்தது. அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்த குணவர்மன், இளைய பல்லவரே, இந்த கையொப்பம் அனபாயர்தானா என்று சந்தேகத்துடன் வினவினான். ஆம், அவருடையதுதான். அப்படியானால் அவர் தப்பித்திருக்க வேண்டும். தப்பித்தான் இருக்க வேண்டும். கலிங்கத்தின் சிறையிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதா? எளிதல்ல குணவர்மா. ஆனால் அனபாயரின் திறமை எல்லையற்றது. அவரை எந்த இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம். ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது இளைய பல்லவரே. எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழ நாடு அழைத்து சென்றால் நான் வந்த காரியம் கைகூடும் என்று கூறி ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக பெரும் மூச்சு விட்டான் குணவர்மன். முதலில் இங்கிருந்து தப்பும் மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 3 நாட்கள் காத்திருப்பதுதான் என்று விளக்கினான் கருணாகர பல்லவன். அதற்கு மேல் பேசுவதற்கு ஏதும் இல்லாததால், சரி இளைய பல்லவரே, இரவும் ஏறிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் படுக்க செல்லுங்கள். காஞ்சனா, இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் என்று வினவினான். எந்த அறைக்குள் ஏறி குதித்தாரோ அந்த அறையே கொடுக்கலாம் என்றாள் காஞ்சனாதேவி. சரி, அப்படியே செய். பணிப்பெண்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு என்று குணவர்மன் கூறியதும் தன்னுடன் வரும்படி இளைய பல்லவருக்கு சைகை செய்த காஞ்சனாதேவி அறையை விட்டு வெளியே திரும்பினாள். கருணாகர பல்லவன் தூதுப்புறாவை மீண்டும் கையில் பிடித்து கொண்டு அவளை தொடர்ந்தான். மீண்டும் அந்த பழைய மாடி அறையை அடைந்ததும், உள்ளே வாருங்கள் என்று கூறிய காஞ்சனாதேவி வாயிற்படிக்கு வெளியேயே நின்றாள். ஏன் நீங்கள் என்று மெல்ல
இழுத்தான் இளைய பல்லவன். நீங்கள் மட்டும் போங்கள். நான் வேண்டுமானால் என்ன சொல்கிறீர்கள்? திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். அதை கேட்ட காஞ்சனாதேவி கலகலவென நகைத்தாள். இளைய பல்லவருக்கு ஏற்கனவே இத்தகைய பழக்கம் பலம் போலிருக்கிறதே என்று சொல்லி சிரித்தாள். இளைய பல்லவனின் கையில் இருந்த பறவை தீவின் காட்டுப்புறா இருமுறை சிறகடித்தது. கடாரத்தின் வீட்டுப்புறா ஒரு முறை நெளிந்தது. 2 புறாக்களையும் மாறி மாறி பார்த்த கருணாகர பல்லவனின் மனம் புத்தம் புதிய கன உலகத்தில் பறந்து கொண்டிருந்தது. அவன் கண்கள் மிகுந்த தைரியத்துடன் எதிரே இருந்த வீட்டுப்புறாவின் மீது நிலைக்கவும் செய்தன.